ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கடையில் சாத்திட்டு மார்க்கெட் வழியாக வெளியே போகும்போது நிறைய பெலாச்சொலை வித்துட்டு இருந்தாங்க. பார்த்தாலே நல்லா தேன் வரிக்க நல்லா ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. சரி கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லி ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். இது சாப்பிட்றதுக்கு பதிலாக வரட்டி எடுத்து வைக்கலாம். முதல்ல அம்மா அந்த மாதிரி செய்வாங்க. ஊரில் எல்லாம் சீசன் டைமில் சக்கை வரட்டி எடுத்து வச்சோம்னா அடை பாயசம்லாம் ஆஃப் சீசனில் செய்வாங்க. அது மாதிரி செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி சீக்கிரம் வடச்சிட்டு அடுப்பில் வச்சு பெலாச்சொலையை குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். 4-5 அச்சு வெள்ளத்தை உருக்கி அதனுடைய கசடெல்லாம் வடிகட்டி எடுத்து இந்த அரைச்சி பெலாச்சொலையை சீன்சட்டியில் போட்டு வேகும்போது இந்த வெள்ளத்தை உருக்குனதையை ஊற்றி நல்லா கிளறிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் கிளறுனா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கிளறும்போது அதனுடைய கலரெல்லாம் மாறி ஆரஞ்சு கலராகி ப்ரௌன் கலர் ஆகும்போது அது ஏகதேசம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் கொஞ்சம் நெய் உருக்கி அதில் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து இந்த பெலாச்சோளம் நல்லா வெந்ததில் போட்டோம்னா நல்லா அல்வா மாதிரி அப்படி ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்டே இருந்துச்சு. அது மறுபடியும் நல்லா கொஞ்சம் நேரம் இளக்கணும்னா சட்டியில் ஒட்டாத அந்த ஒரு பக்குவம் வரும். அல்வா பக்குவத்துக்கு வந்துடணுங்களே. அது கிளாஸ் பவுலில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, செம்ம ஃப்ளேவரான ஒரு அல்வா ரெடி. நம்ம வீட்டில் விருந்தாளிக்கு வரும்போது கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதுக்கு இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஏதாவது செஞ்சோம்னு வைங்களே, குழந்தைகளுக்கும் பிடிக்கும், வரவங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக டேஸ்டியான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.